ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயி அடையாள அட்டை அதோட முழு விவரம் வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். அது எதுக்காக, அது ஏன் அப்ளை பண்ணோம், அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து அவங்கவுங்க கிராமத்தில் விவசாயிகள்கிட்டேருந்து இந்த ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, உங்களோட பட்டா காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரி ஸ்டாக் ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், சரி கொண்டு போய் கொடுப்போம், என்ன அதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி அவங்க இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட எல்லாரோட ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், எடுத்துகிட்டு போய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். எல்லோரும் மோஸ்ட்லி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக அந்த கேம்ப் வச்சுருக்காங்க, ஏன் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோருக்கும் நம்ம அதை விளக்கியாச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் சொன்னால் பத்தாது, உங்களுக்கும் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்கள்ல, ஸோ உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான். என்ன அப்படின்னா, மக்களுக்கான அதாவது விவசாயிகளுக்கான ஒரு உரிமை நம்ம தரணும் அப்படின்றதுக்காகவே கொடுத்த அந்த ஒரு அட்டை, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபார்மர் ஐடி கார்டு, அதாவது விவசாயி அடையாள அட்டை. ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான இதுக்கப்புறம் வர எல்லா திட்டத்துலேயும் சரி, எல்லா மானியத்துலேயும் சரி, ஒரு லோன் வாங்குறதும் சரி, எல்லாமே அவங்களோட ஒரே அந்த நம்பர் போட்டு தட்டினாலே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது விவசாயிகளுக்காக மட்டும் கொண்டு வந்ததுனால வேறு ஒருத்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க, விவசாயியாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த விவசாய அடையாள அட்டை அப்படின்றது விவசாயிகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆதார் கார்டு ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி எடுத்துக்கிறோன்னா எனக்கு ஓட்டு போட உரிமை இருக்குது, அதனால் நான் இந்த கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுருக்கோம். குடும்ப அட்டை அப்படின்னா குடும்பத்தில் நம்ம ஒரு ஆள் அப்படின்றதுனால இந்த குடும்ப ஐடி அட்டை அப்படின்றத நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த அறிவியல் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாயிட்டே வருது. அதாவது எது ஒன்று எடுத்தாலும் நம்ம ஆன்லைனில் போட்டு சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுன்னு அலைஞ்சி அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி அந்த மாதிரி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கார்டோ ஏதோ ஒன்று நம்ம தேவைக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம உரிமைக்கு நம்ம டிஜிட்டலில் தான் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் விவசாயிகளுக்காக கொண்டு வந்தது தான் இந்த விவசாயி அடையாள அட்டை. விவசாயிகளோட மொத்த இப்போ ஏதாவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களோட ஆதார் காப்பி கொண்டு வாங்க, இந்த காப்பி கொண்டு வாங்க, அந்த காப்பி ஜெராக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அலைய விடுற நிறைய நிலமை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் விவசாயிகள் இந்த நம்பரை போட்டு தட்டின உடனே எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மானியம் வாங்குறாங்க, ஏதோ ஒரு லோனுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த ஐடி போட்டு அவங்க தட்டின உடனே அந்த ஃபார்மரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அவங்க எல்லாத்துக்கும் அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி அலையணும் அப்படின்றது கிடையாது. ஒரு வேளை அந்த டாக்குமெண்ட் இல்லை, ஏதோ ஒருத்தில் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை எங்கேயோ தொலைஞ்சிருச்சு, யார் எங்கே வச்சோம் தெரியல அப்படின்ற நிலமை வந்தாலும் இவங்க இந்த ஆன்லைன் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா லோன்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரியான டிஜிட்டல் மயமாக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணம். ஓகே, ஸோ இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா, இப்போது இதே சொன்ன மாதிரி தான் விவசாயிகள் ஏதோ ஒரு துறையில் போயிட்டு ஏதோ நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்கீமுக்கோ இல்லைனா லோனுக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்கு அவங்க ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஈஸியாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அவங்க அலைய வேண்டியது கிடையாது அப்படின்ற மாதிரியான முக்கியமான இந்த காரணத்துக்காக தான் இந்த அடையாள அட்டையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்குது, எங்கே போகணும் அப்படின்னா, உங்களோட முனிசிபாலிட்டி ஆஃபீஸோ இல்லைனா பிடிஓ ஆஃபீஸோ இல்லை ஏதோ பொதுவான இடத்துலையோ இந்த கேம்ப் உங்களுக்கு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்கள் நியர்பையில் யாராவது இருக்காங்க, யாராவது சொல்கிறாங்க இந்த மாதிரி கேம்ப் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே போய் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இது விவசாயத்துக்கான அடையாள அட்டை. அதனால் விவசாயிகள் யாராவது பார்க்குறீங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அவங்கக்கிட்ட சொல்லி விவசாயி தான் அங்கே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட உரிமம், அவங்களோட ஆதார் அட்டை, அவங்களோட பட்டா சிட்டா,
அதே மாதிரி அவங்களோட கைரேகையோ இல்லைனா வந்து அவங்க ஆதாரில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் வச்சு தான் நம்ம இதில் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லி இந்த போய் உடனே அப்ளை பண்ணிக்கோப்பா, இதனால் இவ்வளோ வந்து நன்மை இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் வேறு என்ன கொஷின் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஓகே நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்னலாம் கொண்டு போகணும், எக்ஸ்ட்ரா வரதா கேட்பாங்களா, இல்லை நம்ம காசு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன கொண்டு போகணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, விவசாயியாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட அந்த நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை பதிவு பண்ணி அந்த பட்டா வந்து வச்சுருப்பீங்க, இந்த பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டா சிட்டா ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆதார் நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களோட மெயினான ஒரு ப்ரூஃபாக வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டை போட்டு தான் நம்மளுக்கு வந்து எடுப்பாங்க. இன்னொன்று ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருப்பீங்கள அந்த ஃபோன் நம்பர் இணைச்சிருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பர், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் ஓடிபி போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கைரேகை வச்சு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் தான் உங்களோட ஐடி. ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது பெண்டிங்கில் போகும். அதை வந்து அக்ரிஸ்டாக் ஆஃபீஸர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த என்ரோல்மெண்ட் வச்சு இதுக்கப்புறம் எந்த துறையில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதுதான் விவசாயிகளுக்கான மெயினான டிஜிட்டல் மயமாக்குறதுக்காக தான் இந்த அக்ரிஸ்டாக் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க February 10 சரி, வேறு என்ன உங்களுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, இந்த அக்ரிஸ்டாக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் தான் பண்ணணுமா, விவசாயி மட்டும்தான் பண்ணணுமா, என்கிட்ட 1 சென்ட் நிலம் இருக்குது நான் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். உங்கள்கிட்ட 1 சென்ட் நிலம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொஷின் இருக்குது அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல நிலம், அந்த நிலத்துக்காக மட்டும்தான் அதில் ரெஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாமல் நான் விவோ கிட்ட கையெழுத்து போட்டு இந்த நிலம் வச்சுருக்கேன், இல்லை யாரோ ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு நான் இந்த நிலம் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அந்த ஆன்லைனில் ஏறாது. ஸோ நீங்கள் அந்த நிலத்தை பற்றி நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை ஆன்லைனில் பட்டாச்சிட்டா மாதிரி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இதில் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளும் இனிவரும் காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை எளிதாக பெற வேண்டி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நன்மைகள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நிதி உதவி, விவசாயிகளுக்கான நிதி உதவி வந்து தராங்க. சிகிச்சை காப்பீடும் வந்து இதில் வந்து மருத்துவ காப்பீடும் தராங்க. பணி பாதுகாப்பும் தராங்க. அதாவது இது காசு இல்லாத சமயத்தில் நம்மளை பணிக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு, அந்த விவசாயம் செய்கிறதுக்கு காசு தேவைப்பட்டிருந்தாலும் இது வந்து கொடுக்குறாங்க. காப்பீடு திட்டங்கள், அதே மாதிரி அனைத்து விவசாயிகளுக்கான பொதுவான எல்லா திட்டங்களையும் இதில் வந்து பயன்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆதார் அட்டை வேணும், விவசாய நிலம் தொடர்பான ஆவணங்கள் கண்டிப்பாக வேணும், ஃபோன் நம்பர் வேணும், அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பேங்க் அக்கௌண்ட்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் மெயினாக நீங்கள் ஸ்மார்ட் கார்டு கொண்டு போயிடுங்க. அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் இது எல்லாம் கேட்டிருந்தீங்களா, அதோட ஆன்சர் தான் என்ன, 1 சென்ட் நிலம் இருந்தாலும் இத்திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதிவு செய்யாமல் போயிட்டீங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதோட லாஸ்ட் டேட் வேறு அறிவிச்சிட்டாங்க. லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா March 31 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடியுது. ஸோ March 31 சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சருமாக தான் இந்த அக்ரிஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ எம்பவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் த்ரூ டிஜிட்டல் இன்வென்டேஷன், எக்ஸ்பேண்டிங் சாய்ஸஸ் farmers, empowering agri-tech startups with improved data access, easing farmers access to credit, inputs, markets and service. அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இது முக்கியமாக எதில் பண்ணணும், எங்கே பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் கேம்ப் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க இ-சேவை சென்டர், சிஎஸ்சி சென்டர் எது இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க. March 31 வரைக்கும் தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ண மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வீடியோ.